அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமான்மி முதான்வகம். சிந்தையில் தோன்றி வாக்கில் நின்று நம்மையெல்லாம் செயல்படுத்த வைக்கும் அருள் தரும் மகாபெரிவா சரணம். இப்போ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஆச்சாரியாள்களுக்கு பண்ற பிக்ஷாவந்தனத்துல அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பிக்ஷாவந்தனம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதோடைய வரலாறு, புராணங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது குருவுக்கு பண்ற அந்த பிட்சைங்கிறது என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஆச்சாரியாளுக்கு பண்ற பிட்சாவந்தனத்துடைய சிறப்பெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெகத்குரு பகவத்பாதால் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்தாபனம் பண்ணி தானே முதல் பீடாதிபதியாக அலங்கரித்த மடம் தான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம். அவ்வளவு உயர்ந்தது. பகவத்பாதால் ஸ்தாபனம் பண்ணி தான் முதல் பீடாதிபதியா இருந்து அலங்கரிச்சு அப்படி அந்த வழியில வந்ததுதான் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம். அந்த பரமேஸ்வர அவதாரமா ஸ்ரீ ஆதிசங்கரர் பீடாதிபதியா இருந்த ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துல அந்த குரு பரம்பரால வந்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே ஈஸ்வர ஸ்வரூபம். அந்த வழியில வந்த பரமேஸ்வரன், லோககுரு, ஜெகத்குரு, நடமாடும் தெய்வம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், மகாசுவாமி ஸ்ரீ மகாபெரிவா அனுகிரகம் நமக்கெல்லாம் பண்ணி, ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரு பரம்பரால வந்து, ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இவெல்லாம் பரமேஸ்வர சுரூபமா ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. சன்னியாசிகளுக்கு அவெல்லாம் முற்றும் துறந்த ஞானிகள், மகான்கள். அவளே வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மரபு, அது ஒரு நியதி. அவெல்லாம் சன்னியாசிகள்லாம் பிட்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு நியமமா இருக்கு. அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு பிட்சை பண்ணி கொடுக்குற அந்த கைங்கரியம் யாருக்கு இருக்கு, அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கிரகஸ்தாளுக்கு மட்டும்தான் இருக்கு. கிரகஸ்தால் அப்படின்னா நம்ம நித்திய வாழ்க்கையில இருக்கிற சாதாரண நம்மள மாதிரியான எல்லோருக்கும் அந்த ஒரு கடமை, பாக்கியம், அந்த புண்ணியம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கிரகஸ்தாளுக்கு மட்டும் இருக்கு. சன்னியாசிகளுக்கு பிட்சை பண்ணி கொடுக்கிற அந்த பாக்கியம் நமக்கு மட்டும் இருக்கு. இப்படி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஆஷாட பௌர்ணமியிலிருந்து கிருத்திகா பௌர்ணமி வரைக்கும், ஆஷாட பௌர்ணமியிலிருந்து கிருத்திகா பௌர்ணமி வரைக்கும் அந்த 4 மாச மழை காலத்துல ஒரே இடத்துல தங்கி இருந்து லோகக்ஷேமமா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு, லோகக்ஷேமத்துக்காக பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே இடத்துல இருக்கும் பொழுது கிரகஸ்தாலாகிய நாம் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு நித்திய பிட்சை பண்ணி வைக்கிற அந்த விஷயம்ங்கிறது நமக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு புண்ணிய பலன். அது அந்த பாக்கியம் இருந்தாதான் இந்த பிட்சையை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னே இருக்கு. இப்படி ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு, இந்த குருமாரர்களுக்கு பிட்சை பண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷம். அந்த பரம்பரையில வர பேருக்கெல்லாம் அந்த மடாதிபதிகளுக்கு பிட்சை பண்ணி வைக்கிறதுங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நமக்கு மகாபிரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னா, இப்படி பிட்சை சன்னியாசிகளுக்கு பண்ணி வைக்கிறது, காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு பண்ணி வைக்கிறது, அந்த ஈஸ்வரனுக்கே வந்து பிட்சை பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான அனுகிரகம். அது மிகப்பெரிய உயர்ந்த பாக்கியம். இப்போ சமஷ்டி பிட்சாவந்தன கைங்கரிய கொஞ்சம் டீடைல்ஸ் விவரத்தையும், அதே மாதிரி இப்படி பண்றதுனால உண்டாகக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கலாம். சமஷ்டி பிட்சாவந்தனம்ங்கிறது குருமாரர்களுக்கு, பீடாதிபதிகளுக்கு, சன்னியாசிகளுக்கு பண்ற அந்த பிட்சை மட்டும் இல்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துல நடக்கிற ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர அபிஷேக கைங்கரியம், பூஜா திரவிய கைங்கரியம், புஷ்பங்கள், மாலைகள், அன்னைக்கு பண்ற பிரசாதங்கள், அதே மாதிரி சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னைக்கு வஸ்திரம், ஆச்சாரியாளுக்கு வஸ்திரம்,
ஸ்ரீ மகா பிரிவாவுக்கு வஸ்திரம், புது பிரிவாவுக்கு வஸ்திரம். அதே மாதிரி அன்னைக்கு மடத்துக்கு வர பேர், கேம்ப் ஆபீஸ்க்கு வர பேர் எல்லாருக்கும் அன்னதானம். இந்த வர பக்த கோடிகள் அனைவருக்கும் அன்னதானம் அன்னைக்கு. சமையல் கட்டு கைங்கரியம் சம்பந்தமான விஷயங்கள். ஸ்ரீமடத்துல கேம்ப் ஆபீஸ்ல இருக்கிற சிஷ்ய கோடிகள், அணுக்க தொண்டர்கள், அவளுக்கெல்லாம் உண்டான அந்த கைங்கரியம், அன்னதானம். அதே மாதிரி அன்னைக்கு பண்ற சுமங்கலி பூஜை, சமஷ்டி பிட்சாவந்தனம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற அன்னைக்கு சுமங்கலிகள் பூஜை நடக்கும். அன்னைக்கு இந்த சுமங்கலி பூஜைகள் சம்பந்தமான விஷயங்கள், சுமங்கலிகளுக்கு பண்ற அந்த திரவியங்கள் சம்பந்தமான விஷயங்கள். அதே மாதிரி ஸ்ரீமடம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற கோசாலைகள், அதுல அன்னைக்கு இந்த கோசம்ரட்சணம். ஸ்ரீமடம் அதே மாதிரி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற வேத பாடசாலைகளுடைய சமாராதனை கைங்கரியம், வேத ரட்சணம். இப்படி ஒரே கைங்கரியத்துல எல்லாம் சேர்ந்த ஒரு கைங்கரியம் தான் பிட்சாவந்தனம், சமஷ்டி பிட்சாவந்தனம்ங்கிறது. இப்படி ஒரு கைங்கரியம், அதுல குருவுக்குடைய பிட்சாவந்தனம் இருக்கு, வஸ்திரதானம் இருக்கு, அன்னதானம் இருக்கு, பூஜா கைங்கரியம் இருக்கு, அபிஷேக கைங்கரியம் இருக்கு, அன்னதானத்தோடைய சம்பந்தமான கைங்கரியங்கள் இருக்கு, சமையல் கட்டு அங்க பண்ண வேண்டிய அந்த கைங்கரியங்கள்லாம் இருக்கு. மடத்துல வர பேருக்கு எல்லோருக்கும் அன்னைக்கு உண்டான அன்னதானம். அதே மாதிரி கோசாலை, கோசம்ரட்சணம், வேத பாடசாலை, வேத சம்ரட்சணம். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே கைங்கரியத்துல பண்ண முடியும்னா அது சமஷ்டி பிட்சாவந்தனத்துல எல்லாம் சேர்ந்து வருது. அதுதான் அதோட சிறப்பு. அப்படி மிக உயர்ந்த அந்த சமஷ்டி பிட்சாவந்தனத்துக்கு இத பண்றதுனால என்ன சிறப்பு, அத பண்றதுனால என்ன பலாபலன் அப்படின்னா